வணக்கம். மார்கழியும் மாதவனும் அப்படிங்கிற தலைப்புல ஆன்மீக அலை சேனல்ல வந்துட்டு இருக்க திருப்பாவை பாசுரங்களுடைய காட்சி அமைப்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நிறைய பேரு கமெண்ட்ல வாழ்த்துக்கள் தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேரு பாராட்டுகளை தினந்தோறும் கமெண்ட்ல தொடர்ச்சியா ஒரு நாள் விடாம கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அவ்வப்போது கமெண்ட் பண்றவங்க, இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்க, ஃபேஸ்புக்ல பண்றவங்க, யூடியூப் சேனல்ல பண்றவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய பேரன்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அத்தனை பேர் புகழ் பெருமை எல்லாவற்றையும் நான் அன்னை மீனாட்சி காலடியில சமர்ப்பணம் பண்ணிடுறேன். அவள் அருளாலே அவள் தாள் வணங்கிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட உறவுகள்லாம் ஆன்மீக உறவுகளா கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நான் இப்போ துவாரகை பயணம் போயிட்டு வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். துவாரகை தொடர்பான வீடியோஸை பார்த்துட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நான் ஷார்ட் வீடியோஸா நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி அப்படின்னு தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா லாங் வீடியோ பார்க்கறதுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் ரொம்ப ஷார்ட் வீடியோவா 3 மினிட்ஸ்க்குள்ள என்னுடைய டே டு டே டெய்லி ரொட்டீனை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பார்த்தா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை, ஒரு தகவல் சொல்லணும்னா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதே தவிர ரொட்டீன் லைஃப்ல என்ன எல்லாரும் பண்ற மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன காட்டுறதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்வு தான் எனக்கு. ஆனா என் கூடவே பயணம் செய்யற உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் எனக்கு வந்து நந்தினி வைப்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னுடைய ரொம்ப நெருக்கமான உறவுகள்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அவங்க வந்து எல்லாரும் உங்க கூடவே நாங்க டிராவல் பண்ற ஃபீல் இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணாலுமே பரவாயில்ல காட்டுங்க அப்படின்னு சொல்றதுனால எனக்கு வந்து ஒளிவு மறைவும் இல்லை. என்னோட லைஃப் வந்து ஒரு ஓப்பன் புக் தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு மீடியம்ல தெரியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ அல்லது யூடியூப் சேனல்லையோ ஃபேஸ்புக்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட பதிவை அவங்க ஒரு நாள்ல என்ன நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்க தான் போறாங்க. அதனால நான் ஓப்பன் புக்கா தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ துவாரகை பயணம் குறித்தும் நிறைய பேர் அந்த பதிவுகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் பயணம் போனப்பவும் அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் எனக்கு டைம் இல்லை, எடிட் பண்ணி கொடுக்க முடியல. அதெல்லாம் நான் தொடர்ந்து பதிவிடுவேன். அதே மாதிரி இப்போ துவாரகா பயணத்துல நிறைய வீடியோஸ் குட்டி குட்டி தகவல்களோட நீங்க துவாரகா பயணம் ஃபியூச்சர்ல போனீங்கன்னா என்னென்ன கோயில்களுக்கெல்லாம் போலான்ற ஒரு கைடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்கே வந்து நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட பயண திட்டத்தை அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய நான் வந்து குட்டி பதிவுகள் ஆன்மீக அலை சேனல்லையும் கொடுப்பேன். அதே மாதிரி நந்தினி வைப்ஸ் சேனல்ல அப்பப்போ நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக பதிவுகள் எல்லாமே நான் நிச்சயமா ஆன்மீக அலை சேனல்ல தான் நான் கொடுப்பேங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த சேனல் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் இப்போ டேக் பண்றேன். அதுல நீங்க இந்த கோயில்களை எல்லாம் பத்தி டீட்டெயிலா அந்த 3 மினிட்ஸ்க்குள்ள ஒரு குட்டி ஷார்ட்ஸ்க்குள்ள அந்த கோயில் என்ன, அது எதற்கு பிரசித்தம், இதெல்லாமே நான் அதுல கொடுத்துருவேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நந்தினி வைப்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ரொமோஷன் வீடியோஸ் அண்ட் என்னோட டிராவல் வீடியோஸ், அன்னன்னைக்கு டெய்லி ரொட்டீன் வீடியோஸ் இப்படிதான் இதுல வரப்போகுது. நந்தினிஸ் டே அவுட்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல பொதுவான பயணங்கள் நான் போவேன். அந்த பயணங்கள் குறித்த வீடியோஸ் வந்து அதுல நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு கூட ஒரு சுவாரஸ்யமான பயணம், எப்படி நான் மாயாவோட நான் இந்த ஆன்மீக யாத்திரை பண்ணணும் அதே மாதிரி என்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்த மகளோட ஒரு பயணம் நாளைக்கு இருக்க போகுது. அந்த பயணமும் சுவாரஸ்யமான பயணமா இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீகம் இல்லாத பயணங்களை விரும்புறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயணம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். எங்க போறேன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோல நீங்க கண்டிப்பா டிஜிட்டல் டைரியில பாப்பீங்க. இப்போ துவாரகால நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். பெருசா நான் இப்ப ஷாப்பிங்லாம் பண்றது இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் குட்டி குட்டியா அந்த மெமரிக்காக வாங்கிட்டு வந்த பொருட்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா உறவுகளையுமே சகோதர சகோதரிகளா பாவிக்கிறேன். அம்மா, அக்கா, தங்கைன்னு சொல்லி இப்படிதான் தோழிகள் அப்படின்னு இவ்வளவு உறவுகள் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்பால்லையும் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அவங்களும் என்னோட மூத்தவங்களா இருந்த அண்ணாவா தம்பியா இருக்கிறவங்க அவ்வளவு உறவுகள் எனக்கு இருக்காங்க. அத்தனை பேரும் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத சுவாரஸ்யமா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அதை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பிள்ளையார்லேருந்து எனக்கு தொடங்கணும்னு ஆசை. இந்த பிள்ளையார் பாருங்க, ஒரு மாதிரி ஸ்கர்ட் போட்ட மாதிரி அந்த சோழிகளால செஞ்ச சங்கு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப அழகா இருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
குட்டி குட்டி விஷயங்கள் வாங்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் பெருசு பெருசா வாங்குறதுல கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணும். இந்த ரோட்டோரமா இருக்கிற கடைய ஷாப்பிங் பண்றது தனி அலாதி இன்பம். அந்த மாதிரி தான் என்னுடைய பிள்ளையார் கலெக்ஷன்ல இந்த பிள்ளையாரும் இணையறாரு. இந்த சோழிகள்ல சங்குகள்ல செஞ்ச பிள்ளையார் ஏற்கனவே வச்சிருக்கேன். ஆனா இது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பெண் அணிந்திருக்கிற ஒரு ஸ்கர்ட் மாதிரி, ஒரு லெஹங்கா மாதிரியான ஸ்டைல்ல இவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதனால இது வாங்கியிருக்கேன். அடுத்தது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல ஜஸ்ட் கையில ஹோல்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது துவாரகையில துவாரகதீஷ் நம்ம கிருஷ்ண பரமாத்மா அணிந்த ட்ரெஸ். அது வந்து சில பேர் வந்து வேண்டுதலுக்காக அங்க கொண்டு போய் அவர் மேல, அவர் தோல் மேல பட்டா போதும், அவர் கால்ல ஒரு சின்ன பகுதியில பட்டு எடுத்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான உடைகளை அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏலம் மாதிரி கிடையாது, அங்க ஒரு பிக்சட் ரேட் கொடுத்துடுறாங்க. அந்த ரேட்ல அங்க சேல் பண்றாங்க கோயில்லையே. அப்படிதான் நான் இந்த புடவை வந்து எனக்காக வாங்கிக்கிட்டேன். இந்த புடவை வந்து ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது புடவை. அடுத்தது இந்த புடவை பாருங்க, இதுவும் புடவை தான். 2 சாரி வாங்கினேன். ஒன்று வந்து 250 ருபீஸ் தான். அங்க சாரீஸ்னா 250 ருபீஸ் அவங்களே செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பாருங்க இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி வருது. ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும், ஏன்னா சுவாமி கிருஷ்ண பரமாத்மா மேல பட்டு வந்திருக்குங்கிறதே அதை விட என்ன, நம்மளால போய் நேரடியா அவரை தொட முடியல. அட்லீஸ்ட் அவர் மேல பட்டு வந்த ஒரு புடவைய வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிரீன் கலரும் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வாசினிக்காக, இதுவும் அங்கிருந்து வந்தது தான். ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு துப்பட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ அவளை வந்து இந்த பீடத்துல போடுற துணியா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு அவ அண்ணாட்டேந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவ ரொம்ப ஆசையா இதை காலையில பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்தது இந்த மாதிரி மல்டி கலர் துப்பட்டா, இதுவுமே 2 பேருக்குமே வாங்கினேன். வாசினி மாயா யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்ட்டு மல்டி கலர் துப்பட்டா. அடுத்து நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் எனக்கான ஒரு துப்பட்டா, ஒரு பிளெயின் சல்வார் போட்டு இந்த துப்பட்டா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்களேன். இது பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த கண்ணாடி ஒர்க் எல்லாம் வச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளெயின் சல்வார், டாப் அண்ட் பாட்டம் வந்து பிளெயின் கலர் போட்டுட்டு இந்த ஒரு துப்பட்டாவை மட்டும் அழகா போட்டுக்கிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த துப்பட்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கினோடனே அவ்வளோ சந்தோஷம். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அடுத்து இப்போ நான் காட்ட போறது என்னோட மகளுக்கு, அஸ்ருதா இருக்கா இல்லையா, என் மகளோட பேர் நிறைய பேருக்கு தெரியாது, பாப்பா பாப்பானே கூப்பிட்டு பழக்கம், எல்லாருமே பாப்பா தான். ஸோ இது பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த ஸ்கர்ட் வந்து கீழே வந்து அந்த ப்ராப்பர் குஜராத்தியோடைய அந்த கோலாட்டம், அந்த மாதிரி கிருஷ்ணரோட கோபிகை எல்லாம் எப்படி டான்ஸ் பண்ணி அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருப்பாங்களோ அந்த மாதிரி. ஸோ ஒரு பொங்கல் சமயத்துல அவ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஸ்டிச் பண்ணியே நமக்கு கிடைக்குது. பிளவுஸை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாதிரி வரும். பிளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னா இதுல பாருங்களேன், இந்த பிளவுஸ் வந்து ஒரு லாங் ஸ்லீவ் வந்துருது. ஸோ லாங் ஸ்லீவ்லையும் அந்த ரொம்ப அழகா வந்திருக்கு. நம்ம அவளோட சைஸுக்கு நம்ம ஆல்டர் பண்ணிக்கிற மாதிரி பிளவுஸ் வந்து இப்படி வருது. ஸோ அடுத்தது அதோட துப்பட்டா பாருங்க, அது வந்து இங்க இருக்கு பாருங்க, மல்டி கலர்ல இந்த துப்பட்டா வருது. ஸோ துப்பட்டாவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, மல்டி கலரு. நம்ம கூட அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கலாம். அவ வந்து அந்த ஸ்கர்ட் எல்லாமே 1 டைம் 2 டைம்ஸ் தான் போடுறாங்க. ஸோ இந்த மல்டி கலர் துப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒயிட்டோட நல்லா பேர் பண்ணலாம். ஒயிட் சல்வார் வந்து இந்த 26th ஜான்வரியில நம்ம அந்த ரிப்பப்ளிக் டேல எல்லாம் போடும்போது இந்த மாதிரி சல்வாருக்கு இந்த துப்பட்டா பேர் பண்ணலாம். ஸோ கிரஷ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கிறது இது வாங்கினேன். அப்புறம் சாரி பாருங்க, இந்த சாரி வந்து 1000 ருபீஸ். இப்போ நான் இந்த ட்ரெஸ் காட்டினேன் இல்லையா, பாப்பாவுக்கு வாங்கினது 1300. இந்த சாரி இதெல்லாம் நான் முன்னாடி நோட் பண்ணி வைக்க மாட்டேன், இப்போ உங்களுக்குலாம் நீங்களாம் கேட்குறீங்களேன்ட்டு தான் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது பாருங்க, இந்த கிரீன் வந்து ஒரு பாட்டில் கிரீனு, துப்பட்டா வந்து இது சாரி அந்த பல்லு வந்து ரொம்ப அழகா இருந்தது. இதை பாருங்க, பல்லு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது, பாட்டில் கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பார்டர் பாருங்க, பார்டர்ல அந்த பார்டர் மட்டும் வராம அதுக்கு மேல ஒரு பேட்டர்ன், அந்த இக்கட் டிசைன் வர்றது ரொம்ப அழகா இருந்தது. அதனாலதான் இது வாங்கினேன். இது நான் மட்டும் இல்ல, ஃப்ரெண்டு தீபிகாவும் வாங்கினாங்க, கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்களுமே வாங்கினாங்க. ஸோ அது அடுத்தது 3 பேருமே அதே கலர், வேற எங்கேயாவது மீட் பண்ணும்போது அதை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு
இதுவும் வாங்கினேன், எல்லோ கலர். இதுவும் ஒரு சாரி வந்து 1000 rupees இது. ஸோ நல்ல சாஃப்டா இருக்கு, இது தொட்டு பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃபீலு, இந்த மஸ்டர்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஸோ இது ஒரு ஒரு சிம்பிள் சாரி மாதிரி தான் இருக்கும், 1000 rupeesக்கு ஒர்த்து அப்படின்னு பட்டுது. அதனால இந்த சாரி. அடுத்தது ஒரு ஒரு குர்த்தி மட்டும் வாங்கினேன். இந்த குர்த்தி பாருங்க இப்படி. ஸோ சூப்பரா இந்த பர்பிள் கலரு ரொம்ப அழகா இருந்தது. இது போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஆங்கிள் லெகின் போடலாம், அல்லது பேண்ட்ஸ் எது வேணாலும் நம்ம கான்ட்ராஸ்ட் பேண்ட்ஸ் போட்டுட்டு துப்பட்டாவும் அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் 1000 rupees. ஸோ இந்த புடவை ரெண்டும் 1000 அண்ட் இது வந்து ஒரு 1000 அப்படின்ட்டு இதுதான் என்னோட ஷாப்பிங். அதுக்கப்புறம் கோபிகாஸோட அந்த கோபி தாலாப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தேன் இல்லையா, அங்கிருந்து இந்த கோபி சந்தனம், இது வந்து அங்க இருக்கிற மண்ணு தான். ஆக்சுவலி அந்த குளம் வந்து கோபிகையெல்லாம் முக்தி பெற்ற ஸ்தலம், கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளத்துல இந்த தண்ணியெல்லாம் சம்மர் சீசன்ல அப்படியே ஃபுல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணுலேருந்து தான் இந்த கோபி சந்தனம்னு சொல்லிட்டு பெருமாள் வைணவ ஆலயங்கள்ல எல்லாம் நம்ம கோபி இட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுதான் இப்ப நான் வாங்கிட்டு வந்தது. இது வந்து நிறைய அவங்க வந்து பதப்படுத்தி அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி ரோலாவும் விற்கிறாங்க, சோப் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லயும் விற்கிறாங்க. இதை வந்து ஃபேஸ் பேக்கா நீங்க போடலாம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம கமெண்ட்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இது ஃபேஸ் பேக்லாம் போடக்கூடாது, அபிஷேகமும் பண்ணக்கூடாது, நெத்தியில மட்டும் தான் வச்சுக்கணும், ஏன்னா கோபிகாஸ்கெல்லாம் முக்தி கிடைச்ச ஒரு புனிதமான ஒரு சாக்ரெட் மண் அப்படிங்கிறதுனால இதை நீங்க வந்து அப்படிலாம் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ நெத்தியில மட்டும் இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் மெமரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோம்நாத் ஆலயத்துல வீடியோஸ் எடுக்க அலௌடு கிடையாது. அதனால அங்க வெளியில போட்டோகிராஃபர் வச்சு எடுத்த இந்த போட்டோ நீங்க பாக்குறீங்க. இந்த பிங்க் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அமேசான்ல தான் வாங்கினேன். 700 800 தான் வாங்கினேன், ரொம்ப எனக்கு பிடிச்சி வாங்கினது. ஸோ இது. அடுத்தது இந்த பறவையோட எடுத்துக்கிட்ட போட்டோவும் ரொம்ப அழகா. ஆக்சுவலி இந்த திரிவேணி சங்கமத்துல பறவை வந்து கையில வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது எடுத்த போட்டோ, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சு. அடுத்தது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், நானும் தீபிகாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி ட்வின்னிங் பண்ணியிருந்தோம். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பறவை பாக்குறீங்க இல்லையா, ஆக்சுவலி 2 பறவை. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பறவை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் பறந்து போகும்போது 2 பறந்ததை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணியிருந்ததையும் நான் அந்த வீடியோல இணைக்கிறேன் பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. எங்களோட அந்த ட்ரிப்பே ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்தது, என்னைக்கும் மறக்க முடியாதுன்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் தான். பிளஸ் இது என்னன்னா, ருக்மணி தேவியுடைய கோயில்ல நம்ம மாயாவுக்கு ஒரு மஞ்சள் கலர்ல சரடு வந்து போட்டு விட்டாங்க ஒரு லேடி. அவங்களுக்கு நம்ம மாயாவை தூக்கிட்டு வந்தது ஒரு பெண் தெய்வம்னே தெரியாது, அப்படி போட்டு விட்டுருந்தாங்க. இப்பதான் நான் பிரிக்கிறேன். இது என்னன்னா, அந்த ருக்மணி தேவி கோயில்ல மேல வந்து கொடி பறக்கும். அந்த கொடியை வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள கொடி தான் இப்போ நம்ம வீட்டுக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து அங்க கோயில்ல பிரசாதமா கொடுத்தது தான் இந்த கொடி நீங்க பாக்குறது. அப்புறம் நான் மேக்னெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது சோம்நாத் சிவலிங்கம் பார்த்தோம், ஜோதிர்லிங்கம். சோம்நாத் கோயில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் ஷோலாம் கூட அங்க நடக்குது. வீடியோஸ் அலௌடு கிடையாது, போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அதனால இந்த கோயில்ல நடக்கிற லைட் ஷோ ஈவினிங்ல நடக்குது, அதை மிஸ் பண்ணாம போய் பாருங்க. யாத்திரைகள் போகும்போது அது ரீசெண்டா தொடங்கியிருக்காங்க. இந்த சிவலிங்கம் சோம்நாத் இப்படிதான் இருப்பாரு. ஸோ அடுத்தது துவாரகதீஷ் பாக்குறீங்க. இந்த 3ம் வந்து ஞாபகார்த்தமா நான் வாங்கிட்டு வந்தேன். நாகேஸ்வருக்கு போனேன், ஆனா அங்க எனக்கு போட்டோஸ் நான் எடுக்கிறதுக்கு முடிஞ்சுது, அதனால போட்டோஸ் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி நாங்க விடிகார்த்தால நாங்க நாகேஸ்வர் பார்க்க போனதுனால அப்ப கடையெல்லாம் எதுவுமே திறந்து இல்லை. ஸோ என்னால அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் வாங்க முடியல. நிறைவா மாயாவுடைய ட்ரெஸ்ஸு, இது ஒன்று மட்டும் ஆசைக்கு வாங்கினேன், முத்து ட்ரெஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுன்னு. அதுக்கு தாவணி இப்படி வரும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. மற்றபடி இதுதான் என்னுடைய ஷாப்பிங், குட்டி ஷாப்பிங் அப்படின்னு நான் எப்போதும் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி ஷாப்பிங் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தொடர்ந்து எனக்கு எல்லா சப்போர்ட்டும் இந்த வருஷம் நிறைய கொடுத்துருக்கீங்க. லைஃப்ல ஒரு பார்ட்டா நீங்க அவ்வளோ ஒரு நெருக்கமான உறவா நீங்க பழகிட்டு இருக்கீங்க.
தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் சப்போர்ட் பண்ண மாதிரியே தொடர்ந்து நம்ம ஒன்னா பயணிக்கணும், காலகாலத்துக்கும் உங்களுடைய பேரன்பு எனக்கு எப்போதுமே கிடைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையோட கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நல்ல பதிவுகளா கொடுக்கணும், சும்மா நான் வந்து ஒரு பேருக்கு ஒரு வீடியோ போடக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியான வைராக்கியம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால நந்தினி டிஜிட்டல் டைரி சில நாட்கள் வராம போனதுன்னா அந்த நாட்கள்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யமா இல்லை, அதை ஒரு பதிவா கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னு நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஈவினிங்ல அது ஒரு 8 to 10 அல்லது 11 எப்படி ஆனாலும் ஒரு நல்ல ஒரு அன்னைக்கு நாள்ல ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா நிச்சயமா நான் அந்த பதிவுகளை கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். 3 சேனல் இருக்கு, அந்த 3 சேனலுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த சேனல்லாம் நீங்க போய் ஒரு 8 பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுல வரக்கூடிய வீடியோஸையும் நீங்க பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். இந்த வருஷத்தோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படி நடந்ததோ அது தெரியல, ஆனா வரப்போற வருஷம் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் உங்க குடும்பத்துல சிறப்பா நடக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் உங்க காதுகளுக்கு வந்து சேரணும், எப்போதுமே நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.